எவ்வளோ கூட்டம். ஹலோ ஹலோ முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாராட்டி ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி பெயர் சொல்லாத நபர் அவர்கள் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா வணக்கம். மாமா மருமகளே நல்லா இருக்கீங்களா? வண்டி எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. கஷ்டம்தான் விளையிருச்சு. அப்புறம் என்ன? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் அண்ணே. வணக்கண்ணே. தெளிவா இருக்க. நல்லா இருங்க. அவர் ஆல்ரவுண்டுக்கார் அண்ணன் 3 நாள் இங்கே தான் இருக்காங்கள அண்ணன். ஏத்துக்கலன்னா கோயிலில் மண்ணவரி தூத்திருப்போம். ஆல்ரவுண்டுக்கார் மச்சான் நல்லா இருக்கீங்களா? ஃபேவரட் பாட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, பாடிடு. இவ்வளோதானே. நல்லா இருக்கீங்கள? அப்பா வணக்கம்ப்பா. நாமப்பா ஆத்தாடி கடல் மாறுற கூட்டம். நம்ம ஊருன்னா நம்ம ஊரு தான். அதான் சொல்லு பத்தியா, கடல் போல கூட்டத்தை பத்தியா. ஆத்தாடி அசிங்கங்கிறவ பேசலாமா? அசிங்கங்கிறவ பேசுறவங்க வந்துருக்க வாயில வருமா? செய்யறதோட நீயும் முத்துவேலும் புகுந்துட்டாத்தே அப்படி இருக்கும். சரி அவங்க ஜாமான பிடிங்க. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உண்டு, நம்ம தொழில் உண்டுது. அதெல்லாம் எந்த இதுவுமே தள்ளுபடி போறதில்ல. இன்னைக்கு தான் எங்கள் அலையேச மச்சான் நான்றதுக்குனால புதுசாக போட்டு வந்திருக்கேன். ஆமா, எத்தனை நாளைக்கு நம்மளும் இதையே போட்டுட்டாலே. அதுதான் நானும் மாத்திட்டேன். அப்ப நீ பெட்டியை மாத்துங்க. இந்த வருஷத்துல இருந்து மாத்திரு. நானும் வருஷம் மாத்திட்டு தானே இருக்கேன். பெட்டியை மாத்துங்க. நீங்கள் மாத்துங்க. வருஷம் மாத்திட்டு தானே இருக்கேன். ஆரம்பிச்சுங்க. வளவலன்னு பேசிட்டே இருந்தோம்னா என்னடா இந்த பிள்ளை வந்து பேசிட்டே ஏற்கனவே 2 பேர்த்த பார்த்துருக்காங்க. இன்னும் நம்மளும் இப்போ என்ன செய்யணும்னு பேர் வாங்குறது மக்கள் கையில் தான் இருக்குது. அதுக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டேன். மாறுமுத்து வெட்டியவே நொறுக்குனாலும் பரவாயில்ல, அதுக்காண்டி சத்தியபுரியா விட்டுட்டு போக மாட்டேன். கண்ணுக்கு பத்தே தெரிஞ்சிருக்கா? நீங்களும் வந்து 3 நாள் ஆச்சா? அப்படியா? சரி பிடிங்க பிடிங்க. பச்சமுல்லே பாண்டியரி பாசமலி பாண்டியரி பாண்டியரி பவனரி ஆடு விளையாடு ஆடு சும்மா கூட உங்க கூட பாசமலி பாண்டியரி குடாடே வாங்கி பட்டி கூறப்பட்டி தேன்போலி தேன்போலி பாசமலி பாண்டியரி சுக்கடாரே டான்சராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மன்னவை சேர்ந்த சத்யபிரியா அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். எங்களுக்கு பொன்னாடு படுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் எங்க சீமா வந்துட்டாரு. என் சரவம் இங்கே நாடக அமைப்பாளர் இங்கே நாடக இசை கலைஞர்களையும் பாராட்டி நாடக நடிகர்களையும் பாராட்டி
வருடந்தோறும் இந்த கோயில் கண்ணாப்பூர் என்றாலே அனைத்து மக்களுமே நம்மளுக்கு ரொம்ப பாசமானவங்க. அதிலே அன்னார் அவர்கள் வந்தவனே நாடக கலைஞர்களுக்கு அன்பளிப்பு அளித்து பெரிய உதவி செய்வார். இந்த வருடமும் நம்முடைய கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அருமை அண்ணா அவர்களுக்கு அருமை அன்னார் நீங்க சர்வாகம் கிராம நிர்வாக அலுவலர் அருமை அன்னார் குமார் அவர்கள் குமாரண்ணன் சார்வும் அவங்க குடும்பத்தின் சார்வும் எங்கள் நாடக குழுவின் சார்வும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சேமைதலியே என்னை நீ காதலியே என்ன சேமைதலியே என்னை நீ காதலியே தனநானே 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 பொண்ண போல ஹீரோயின்னு கண்டவுடன் பண்ணு கண்ணு ரெண்டு பண்ணிக்கொள்ளும் அவர் வாட்டுக்கு வாசிக்கின்றார். என்ன ஆட்டம் மேல ஆட்ட சொல்லி அவர் ஆடிடுவார். என்ன ஒன்ற பொண்டாட்டி இல்ல அப்படியாச்சும் கை குத்தா குத்திட்டு இருந்தா பொண்டாட்டி நீ இல்லைன்னு சொல்ற. என்ன என்னோடு காதலி தனநாணி தனநாணி கொடு தனநாணி தனநாணி பொண்ண போல ஹீரோயின்னு கண்டவுடனே எதை பண்ணு கண்ணு பண்ணிக்கொள்ளும் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கேன். நீ அதை ஆட்ட வந்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி அடிக்கிறாரு. என்ன இந்த போடு போட்டுட்டு காரணம் என்ன 4 வருஷமா காலி நம்மளை பார்க்கல அதனால இந்த வெறிய பூரா இன்னைக்கு வச்சு தாக்குறேன். தீர்ந்துகிட்டு இருக்க வண்டி என்ன என்னோடு காதலி ஒரு தனநாணி தனநாணி எப்படி மாமா நல்லா தான் இருக்கு. எப்படி நம்ம ஆல்ரவுண்ட் பாய் ஸ்பீடா வர்றாரு. எப்படி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வேகம் எடுக்குது. ஏன்னா இன்னைக்கு வேலை கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சா? கேட்க அதுவும் 10-15 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஆச்சு. பெட்டிக்கிற மாமா என்னடா ஏன்னா வந்தோடன்னு சொல்லிட்டாங்க கதையை கேட்குறோம் அப்படின்ட்டாங்க. எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்குன்னு கதையை கேட்குறேன்னா நாங்கள் வாங்குற காசு நிலைக்க வேணாமா? நம்மளும் உழைக்கணுமா இல்லையா? என் பிள்ளை குட்டியை காப்பாற்றணும்னா அந்த காசு கொண்டு போய் நல்லா உழைச்சா தானே என் பிள்ளை குட்டியை காப்பாற்ற முடியும். நீங்க நல்லா தானே இருக்கேன். நான் நல்லா இருக்கேம்மா. உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன். எனக்கு இது வேணும். ஏது வேணும்? இந்த உனக்கு கருப்பு வேணுமா வெள்ளை வேணுமா? ரெண்டுமே எனக்கு பிடிக்காதது. வேணா சிகப்பா செஞ்சுட்டு வரணும். ஆல்ரவுண்டுக்கார மோரை பாரு இஞ்சி தின குரங்கு மாதிரி. இப்ப மட்டும் அப்படி தெரியுது. தன்னனானே தன்னனானே ஒரு கோவக்கார மச்சானி இல்ல என் மச்சான் கொடுமை
ஆமா அதோட 2 பேரும் இறங்கிடுவான். நானும் பொண்டாட்டி தானே, நானும் இறங்க போறேன். நீ நானே இறங்க. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, முள்ள சொக்கத்தில ஆசவச்ச ராசாச்சி, ஆசவச்ச ராசாச்சி, ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தேருக்குள்ளே தேருக்குள்ளே சமயம் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, முள்ள சொக்கத்தில ஆசவச்ச ராசாச்சி. சாவி அந்த போய் கொடு. ஏசு தூப்பு வாசியா போடி ஜூத்தி அடக்கிறதுக்கு தூமே குடிச்சு வாசிடா. லைக் கசகத்தான் செய்ய. வெத்தல மடிச்சு கொடுமா அம்மா, வெத்தல மடிச்சு கொடுமா நீ, வெத்தல மடிச்சு கொடுமா அம்மா, நீ மத்தத வெளியே சொல்லலாமா, வெக்கத்துக்கு வேலை இல்லம்மா அம்மா, நீ வேண்டியதை கேட்டு அம்மா, உன்ன போல வேறலகே ஊர்ல உலகத்துல யாரும் பார்த்ததில்ல. வெத்தல மடிச்சு கொடுமா நீ, வெத்தல வெளியே சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மணப்பாற சத்திய பிரியா மயிலாட வந்தாளா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மணப்பாற சத்திய பிரியா மயிலாட வந்தாளா, அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா, முத்தாக சரமெடுத்து குழம்பில சரங்கெடுத்து முத்தார கல்லி எடுத்து முத்தாரம் போட்டாரா, முத்தாரம் போட்டாரா, முத்தாரம் போட்டாரா. ஊரோரம் புளிய மரம் புளிப்பி விட்டா சலசலங்க, ஊரோரம் புளிய மரம் புளிப்பி விட்டா சலசலங்க, நான் பிறந்த மணப்பறையில அள்ளிக்கால நட்டமயம் கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி தாள போல, கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி தாள போல, மாட்டினே மாட்டினே இந்த நாரப்பைய ஏய் அழகே லா 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 பயந்துட்டேன். நான் சொன்னேன், நான் உன்னிட்ட என்ன சொன்னேன், நாடம் கொடுக்கல என்னையா சொன்னேன், இந்த பப்புனிக்கு எனக்கும் பிடிக்காது, 3 வருஷம் ஆச்சு எழுதி போட்டு வேற பப்புனை போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா சொல்லல. இல்ல அவங்க கோயில் கண்ணாபுரா சொன்னாங்க, நீங்க 3ஆம் வருஷம் வரும்போது நல்லா செஞ்சியலாம். ஆமா 2 பேரும், அதனால இந்த வருஷம் செய்வியன்னு சொன்னாங்க. செய்வேன்னு தானே போட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் கூப்பிட்டா நீங்க ஆம்பளை தானே, தைரியமா வரணும்ல, தைரியமா வரணும்லையா. எப்ப வர சொல்லியா, வர சொல்லு. மாப்பிள்ள உங்களுக்கு பயந்துட்டு இல்ல வர்றாரு, வியாபாரம் பாக்குறாரு, பின்னாடி வர்றாரா, தைரியமா வர சொல்லியா. வருவாரு. லா 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 லா. பயந்துட்டானோ, ஐயப்பா பேக்க தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டானோ. கேட்கணும்யா, கேட்கணும், கேட்டு வந்த ஒருவேளை வியாபாரம் பண்ண போயிட்டானோ. அருமையான தொழில்ரா, அப்படியே போய் வித்துட்டு வந்தீங்கன்னு வையே, இந்த தொழில் தான் சூப்பர் தொழில். ஐயா உங்க 4 பேத்துக்கு வணக்கம் புண்டேன். ஏய் வணக்கம். என்னப்பு நல்லா சொல்லு, வேற மாதிரி காதுல கேக்குது. இல்ல வணக்கம் அப்புன்னு அப்படி சொல்லுங்க. அபச்சாரம் அபச்சாரம், அது ரொம்ப விபச்சாரம் ஆகிடக்கூடாது. ஐயா உட்காரதுக்கு இடம் இல்லை பாவா, அதுக்கு என்ன செய்வீங்க நீ வேற. ஆமா இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம
கோயில் கண்ணாப்பூர்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, அழகேசன் அம்மா சொன்னாங்க. என்னப்பா? மாப்பிள, நீ பெருங்கொண்ட வியாபாரி, சரி, அதனால நீ வியாபாரத்தை விற்கணும். கொடுத்துட்டு வாப்பா. பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது பாசத்தில் மேலான எப்போதும் எங்களது அன்பண்ணா நமது டிவிக்கு வந்து விற்று போச்சாயா, கீழே விற்கிது மேலே விற்க மாட்டேங்குது. அதனால நம்ம ஊரில் சொன்னாங்க, எங்கள் அலேச மாமாவும் சொன்னார், மாப்பிள்ளை நீ போனேன்னா நீ பெருங்கொண்ட வியாபாரி, நல்ல வியாபாரத்தை விற்கலாமையா, டீ கடை வச்சிருக்க, சரி டீ கடை வித்தா நல்லா வித்து விடுவோம்னு சொன்னார். வாங்க இப்போ டீ 1 ரூபாதேன். எப்ப அலேசா அலேசா ஏ அலேசே, இந்த கதையை கேளு. சொல்லு. ஏன் இந்த டீ கடை கொண்டாந்தேன்? இப்படித்தான் பார்த்தீங்கன்னா நான் டீ கடை வச்சிருந்தேன். நான் டீ கடை வச்சிருந்தா எனக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு டீ கடை வச்சிருந்தேன். அப்ப டீ கடை வச்சிருந்தா 2 பேருமே எதிரி, நாங்க 2 பேருமே. அவனும் போட்டி நானும் போட்டி. அவன் 10 ரூபானா நான் 5 ரூபான்னு சொல்றேன், அவன் 10 ரூபான்றேன். சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டீ கடை வச்சிருந்தோம்ல, அதுல ஒரு பைய இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு பைய வந்தே ஏன் கடைக்கு. நான் நல்லா பட்டி அடிச்சு பூராமே நல்லா சாமியை கும்பிட்டு பத்தியை புரிவேன். அப்பத்தான் முத கடையை எடுத்து திறந்து வைக்கிறேன். அப்பத்தான் ஒரு கடை சின்ன பையன் வந்தேன். அண்ணே டீ எவ்வளவு அப்படின்னா. என்ன சொன்ன? அண்ணன் தம்பி வாடா ஐயா 5 ரூபாடா அப்படின்னு. நீ தாண்டா முதல் ஆளு, அதனால 5 ரூபாடா அப்படின்னு. யாருக்கு இன்னும் கொடுக்கல. பேர் மதிப்புக்குரிய எனது பாசத்தில் மேலான நமது கிராம நிர்வாக அலுவலர் அன்பண்ணா குமாரன் அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது. குமாரன் அவர்களுக்கு இங்கு டான்ஸாக நடிக்கும் சகோதரி சத்யபிரியா அவர்களுக்கு சிபி கிரிதரன் அண்ணா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பிருக்கிறார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அப்பா அவர்களுக்கு என் சார்பும் எங்கள் நாடகக்குழு சார்பும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி சொல்லி மாப்பிள்ள நான் டீ கடை வச்சிருந்தா ஒரு பையன் வந்தேன். அண்ணே டீ எவ்வளவு வேணே? 5 ரூபாடானே. அப்பதான் சொன்னேன், அண்ணே 5 ரூபாயில வேணாம், இந்தங்கண்ணே. நான் சொன்னேன் 4 ரூபாடா அப்படின்னு. அவன் 1.25 ரூபா கொடுத்தான். பரவாயில்லையா? 1.25 ரூபா கொடுக்க. அட என்னடா 10 பைசா 75 பைசா கூடுது. சரி பரவாயில்ல, முத வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சரிடா டீயை போடுறேன் அப்படின்னு. அண்ணா இங்கே வாங்க, நான் சொல்கிறத மாதிரி தான் நீ டீ போடணும், நான் சொல்ற மாதிரி நீ போட்டு கொடுக்கணும், நீ சொல்ற மாதிரி போடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல. என்னடான்னு அப்பத்தான் அவன் சொன்னேன், அண்ணே முதல்ல என் வாயில கொஞ்சம் சீனியை போடணும். பரவாயில்லையே, முதல்ல சீனியை போடணும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பாலை ஊற்றணும். யாருக்கு? அந்த பயலுக்கு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் டிக்கேசத்தை ஊற்றணும். எதுக்குள்ள? வாயில அப்படின்னு சொல்ல. ஆஹா, இது என்னடா புதுமையா இருக்கு. சரி நமக்கிட்ட 1.25 ரூபா கூட கிடைக்குது அப்படின்ட்டு நானு சரின்னு வாயில சீனியை போட்டுவிட்டேன். அடுத்து கொஞ்சம் பாலை ஊத்துனேன், அடுத்து கொஞ்சம் டிக்கேசை ஊத்துனேன். அட ஐயா, மேலும் கீழே உருள்றாண்டா. ஏடா அந்த ஆள் மூக்குப்படி போடுறவர், அந்த ஆள் கடைக்காரர். நான் அப்ப அங்கிட்டு இங்கிட்டு உருள என்னாடி நானும் பதறேன். அப்பத்தான் ஏன் முண்டாடி சொல்ற, எங்க என்னாடி தெரியல, பாலில் என்னமோ விஷம் வந்துருச்சு, என்னாடி தெரியல. ஒரு பச்சை பிள்ளை உருண்டுக்கிட்டு கிடக்குறியான், என்னாண்டு ஒன்றும் தெரியலைங்க, வாங்க கடையை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு 50 லிட்டர் பாலை வாங்கினவேன் பூரா ஆத்தி கீழே ஊற்றி விட்டுட்டு வீட்டை பக்கம் போயிட்டேன். எதிர்த்த கடன் பார்க்குறேன். ஆஹா, 2 பேரும் ஒரு கடையில் தான் பால் வாங்கணும். அவன் என்னாடி தெரியல, அந்த பையன் வேற உருண்டுக்கிட்டு கிடக்குறான். இவன் பாலப்புறம் கீழே கொட்டி விட்டுட்டு இவன் வீட்டுக்கு போறான். என்ன நம்மளும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனும் இருந்த பாலப்புறம் அந்த பக்கத்து கடைக்காரன் கீழே ஊற்றி விட்டுவிட்டு அவனும் போயிட்டான். அப்பத்தான் நான் கேட்டேன் அந்த பையன் உருண்டு கிடக்குறவன்ட்ட, ஏண்டா நீ சொன்னது மாதிரி தான் நானும் டீ கொடுத்தேன், பாயில சீனியை போட சொன்னேன், அடுத்து பாலை ஊற்ற சொன்னேன், அடுத்து டிக்கேசத்தை ஊற்ற சொன்னேன், அதையும் செஞ்சேன்டா, ஏன்டா இப்படி உருண்டுக்கிட்டு கிடக்குறேன்னு கேட்குறேன். அப்பத்தான் அவன் சொல்கிறேன், அண்ணே வாயில் சீனியை போனதும் சரி, அடுத்து பால் ஊற்றுனதும் சரி, கடைசியில் டிக்கேசை ஊற்றுனதும் சரி, இது எல்லாம் மொத்தத்துக்கு கலக்கணும் மட்டும் உருண்டுக்கிட்டு கிடக்குறேன். இவன் ஊரில் இங்கே வேறு 2 கடையும் க்ளோஸ். கடைசியில் இருந்த 2 டீ கடையும் காலி. கடைசியில் டீ குடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு, கடை இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி இந்த டீ கடையை காலி பண்ணுறத மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு, எந்த பிள்ளையா இருக்கலாம், எதற்காக வந்திருக்கலாம், எதற்கும் விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ 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 ஹலோ
காது செவிடு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சரி. ஹலோ பாப்பா, உங்களை தான். ஹலோ, அப்படி மொத்தா 7:30 பிறந்த எடுவட்ட கண்டாலி மலை. நான் உயிர் போக இங்கே பேசிக்கிட்டு கிடக்கிறேன். அண்ணே மாதவண்ணே, இன்னொன்று தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எதுக்கு? நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிக்கிற சின்ன கட் பண்ணிடு. இதை நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இதை யூடியூப்பில் போட்டு விட்டுறீங்க. இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி விளக்கமாக தூச்சிட்டு அடிக்கிறா. டெய்லியாடா அடி வாங்குற? அதனால் தயவு செய்து அதை ஒன்று மட்டும் கட் பண்ணிடுறேண்ணே மதவண்ணே. ஆமாம். ஹலோ பாப்பா. அண்ணே வணக்கண்ணே. என்ன நொண்ணே? அண்ணே வணக்கம். என்ன நொண்ணே? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? வந்து அளந்துட்டு இருந்தா அந்த பிள்ளை மரியாதை கொடுக்காம அலையுதே அப்படின்னு சொன்னீங்க. சரி. ஏன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்க. சரிங்களா? ஏன்னா எவ்வளோ அமைதியா எவ்வளோ பக்குவமா எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. அப்போ அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு? நான் யாரையும் மதிக்கக்கூடியவன் ஒருவன் நான். சரி. சரியா? சரி. யார் அதுக்கு மேல வம்ப வந்தாங்கன்னு வச்சுக்க, சரி, விட்டுட்டு போறவன் நான் கிடையாது. இப்ப நான் உங்களை என்ன செஞ்சேன்? இப்ப நான் இது உங்களை செஞ்சனா? இல்ல, இப்ப நான் உன்னை செஞ்சனா? இல்ல, நான் இது உங்களை தவறா பேச்ச குறடா. பேச்ச குற. மரியாதை கொடுத்தா என்னடா? தூமை குடிக்க என்னடா? தூமிய குடிக்கியா? அது அப்ப போத ஏறுமா? மரியாதை பேசியிருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க வரு. எல்லாம் இங்க இரு. சத்யபிரியா, வேண்டாம் முத்துவலி, பேரை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க. என்னன்னு? என் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. உன் பேரை சொல்றதுக்கு என் குடும்பமே சொல்லு. யாரு? என் பேரை சொல்றதுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. என் குடும்பமும் சொல்லலாம். என்னாண்டு? சரியா? என்னாண்டு உன் குடும்பம் சொல்லு. என்ன சொல்ல? என்னத்த சொல்லுங்க? அப்புறம் உன் குடும்பம் என்ன சொல்ல? என் குடும்பத்தை பேச்ச குறையா? முதல்ல உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? அலோர் தெரியுமா? அலோர் மூத்த கொண்டாட்டி யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு அழகர்? மூத்த கொண்டாட்டி யாருன்னு கேட்டு நம்ம கோயில் கண்ணாப்பூர்ல அழகர் இருக்காருல்ல, அவர் மூத்த கொண்டாட்டி நீதான். நான் எந்த அழகரை சொல்றேன், நீ எந்த அழகரை சொல்ற? நீ எந்த அழகரை சொன்ன? நான் 18ஆம் படி அழகரை சொல்றையா? 18ஆம் படி அவன் கணக்கங்குடியில இருந்து வர முடியாது. ஏன் அந்த 18ஆம் படி அங்க அழகுமலையில? அழகுமலையா? இன்னும் அவ்வளோதான், ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. ஆத்துல ஐயா இறங்க போறாரு. ஆமா. ஏன்னா இதுலயே என்ன இன்னொரு விஷயம்லாம் நிறைய இருக்குதுன்னு அது பேசுற நேரம் பேசலாம். வள்ளியூர் மனத்துக்கு நம்மளை போட சொல்லி அந்த நேரத்துல எல்லாமே பேசலாம். இன்னைக்கு வந்து கதை நாடகம். சரியா? நீ வளவலன்னு பேசியிருந்தியன்னு வச்சுக்கவே என்ன நடக்கும்னே தெரியாதா? அப்புறம் கோவத்தை தெரிஞ்சுட்டு நீ போயிட்டே இருப்ப. இன்னைக்கு சொல்றேன், இந்த சிவன் இல்லாம நீ சக்தி அடியாது. இந்த சக்தி இல்லாம சிவன் இல்லன்னு இருக்காங்க. சிவன் தான் என்னைக்கு உயர்ந்தவன். சக்தி தான் உயர்ந்தது இல்லன்னு இருக்கேன். சிவன் இல்லாம சக்தியே கிடையாதுமா. சக்தி இல்லாம சிவன் கிடையாதுயா. இனி எந்த விதத்துல பெருசுன்ற? மேல இருக்கிற யாரு? மேல இருக்கிறார் ஆகாசவாணி. அது யாரு? ஒரு பெண்ணு. கீழ இருக்காரு பூமாதேவி. இது யாரு? அது ஒரு பெண்ணு. உன்னை பெத்தது யாரு? ஒரு பெண்ணு. உன்னை கட்டிக்க போற யாரு? ஒரு பெண்ணு. உன்னோட கூட பிறந்தது யாரு? அது ஒரு பெண்ணு. இது என்ன நாடு? தாய் நாடு. ஒரு கால்ல முள்ளு குத்திருச்சு இல்ல, இப்படி தூக்குனேனே உங்க மேல பட்டு காலை ஒடிக்க போறேன் பாத்து. ஒரு கால்ல முள்ளு குத்திருது, என்ன சொல்லி புடுங்குறீங்க? அம்மாண்டுவோம். ஏன் உங்க அப்பனை கூப்பிட வேண்டியதானே? ஏன் உங்க அண்ணன் தம்பியில கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு அப்பான்னு கூப்பிடுற? இப்போ உங்க ஆம்பளை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிற யாரு? பூமாதேவி. நாங்க விட்டா நீங்க எங்க போவீங்க? பூகத்துல. அப்ப யார் கையில இருக்குது? எல்லாம் உள்ளதான் போய் ஆகணும். யார் கையில இருக்கிறது? எல்லாமே வாழ்றது வாழாதது எங்க பெண்கள் கையில தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு சொல்றேன், நாங்க பொம்பளை தான் பெரிய ஆளு. தாய்மார்கள் நீங்க யாரும் கோச்சுக்கிறாதீங்க. உண்மைதாயா? ஏன்னா இது நான் வந்து இன்னைக்கு நான் ஓட்டு வாங்குவேன். இருமா, இம்புட்டு பேச்சு பேசுறீங்களே. பேசுவேன், பேசுவேன். நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்ற உண்மை. ஆனா மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணி. கீழே இருக்கிறது பூமாதேவி. நாங்க நடுவுல நாங்க இருக்கிறோம். நீ வேலையே இல்ல. ஆம்பளை நாங்க இருந்தாத்தான் உனக்கு வேலை. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப பூரா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அப்படியே இன்னைக்கு வேக்காடா வேகுது. ஆமா, வேகுதுன்னா அந்த நேரத்துல நாங்க காத்து அடிக்கிறோம் பாரு. காத்துன்றது யாரு? யாரு? வாயு பகவான். அந்த வாயு பகவான் நாங்க காத்தடிக்கையில அந்த சுகத்தை கொடுப்பீங்க. அப்ப எப்ப எப்படி சொன்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? அப்பா. எப்படி? அப்பா. அப்பாடி. அப்ப யார நினைக்கிற? அப்பாவை. அப்பாவை. அந்த சுகத்தை கொடுக்கறது யாரு? அப்பா. அப்பா. வலியை தாங்கிறது யாரு? இருமா. என்ன? அப்பா நீங்கள தான நினைக்கிற. அந்த சுகத்துக்கு நீ அப்பாவை நினைச்சிட்டே ஆகணும். இரு. அதுக்கு அடுத்து மேல இருக்கிறது யாருன்னு? பூமாதேவி. ஆகாசவாணி. ஆகாசவாணி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஆகாசவாணி மறந்துட்டேனே. என்கிட்ட நின்று பேசையில நிதானமா பேசு. ஆத்தாடி ஆத்தாடி தெரிஞ்சுக்க. எப்படியாப்பட்டவரு? மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணி. ஆகாசவாணி. அதுக்கு மேல இருக்கிறது யாரு? யாரு? வர்ண பகவான். இப்ப இன்னைக்கு நாடகம், இன்னைக்கு கோயில் கண்ணாப்பூர்ல இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்கன்னா, இந்த 3 நாள் நாடகம் வச்சிருக்காங்கன்னா எதற்காக வச்சிருக்காங்க? எதுக்காக? எல்லாம் அந்த வர்ண பகவான். பகவானே
எனக்கு கொஞ்சம் மழை ஊற்றப்படாதா அப்படின்னு இந்த நாடகத்தை வந்து இந்த மழைக்காகத்தான் வச்சுருக்கோம். அதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த நாடகத்தில் வந்து கடைசியில் நாடகம் முடிக்கையில் நிறைவு பண்ணையில் இந்த நாடகக்கார ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். ஆமாம் ஆமாம். ஏன்னா நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும் படிக்கிறது நாடகக்கார ஒரு ஆள் இந்த அரிதாரம் போட்டு பேசி. ஆனால் இன்னைக்கு அந்த மேலே இருந்து நாங்கள் வர்ண பகவானை நினைக்கையில நாங்கள் தண்ணியை எதில் விடுறோம்? பூமாதேவில. எங்கே விடுறோம்? பூமாதேவில. எந்த இடத்துல? பூமாதேவிலன்னு. பொம்பளைகிட்டயா ஆம்பளைகிட்டயா? பூமாதேவிட்டேன்னு. பூமாதேவி தானே. அது பொம்பளையா ஆம்பளையா? பொம்பளை. பொம்பளை தானே. எங்க தண்ணியை உங்க இதில் விட்டாத்தேன் உங்களுக்கு சுகம். அப்படியானே? இல்லைன்னு வச்சுக்கோங்க விருப்பம் போயிடும். இப்போ இங்க என்ன கோயில் இருக்கு? இங்க என்ன கோயில் இருக்கு? எங்க சிவபெருமான். சிவபெருமான். பொம்பளை சாமி இல்லையா? இங்க இருக்க சிவபெருமானா? நாங்க ஆம்பளை. சரி நீங்க தப்பிச்சு. சரி இரு. வேணாம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ உரல்ன்றது யாரு? உரல்ன்றது சக்திக்கு சமம். ஐயா நல்லா தெரிஞ்சுக்கிறேன். உரல் யாரு? சக்திக்கு சமம். இந்த உலக்க யாரு? யாரு? யாரு இது? யாரு? நான் தான் எனக்கு சொல்லிட்டல, நீ சொல்லி உன் வாயில நெய் தான் இருக்குது. இது சொல்லியா? நாங்க ஆம்பளை சிவன். நாங்க வாத்த அந்த உரல்ல குத்துனா தாண்டி உனக்கு வேலை. சரி இல்லைன்னு வச்சுக்க, ஓ உரல் சும்மா அட லூசு போயல. இப்போ உன் உலக்கைக்கு வேலையே இல்லடா டே. அதான் மாவாட்டி அதான் தள்ளிட்டு போகுது. உலக்கைக்கு வேலையே இல்லை. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த இதுக்காண்டி உங்களை வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க, ஆம்பளை தெய்வத்தாச்சனே எனக்கு தேவையில்ல. ஓ பேச விட்டு பேசு. இப்போ உரல் இப்போ மாவு நீங்கள் தனியாக ஆட்டினா வந்துடுதுன்றீங்கல்ல, நீங்கள் சும்மா உரலை போட்டு இப்படி ஆட்டினா வந்துடுமா? அதுக்குள்ளே குழவி எங்கள் இது கிடக்கணும். எங்கள் குழவியை நீங்கள் கட்டி போட்டால் நாங்கள் கொட கொடன்னு ஆட்டினாத்தே மாவு வெளியே வரும். சரியா? சிவன் இல்லாம எதுவும் கிடையாது. சக்தி இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீயா உன் உலக்க வச்சு ஆட்டிட்டு இருக்க வேண்டியது. எங்களுக்கு சத்திய நான் பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, புளுத்த நாய் கூட உள்ள போக கூடாது. ஏன்னா என்னை பத்தி தெரியும், ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நான் மரியாதை கொடுத்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சேன்னா கருவாட்டு குழம்பு கூட போக முடியாது. எங்களுக்கு சத்திய தேவையில்லை. எங்களுக்கு ஆம்பளையே தேவையில்லை. எங்களுக்கு ஆண்டையும் படிச்ச கை இருக்கு. எனக்கு ஆம்பளையே தேவையில்ல. வாயை வச்சு கூட பொழைச்சிட்டு போயிடுவோம். எனக்கு ஆம்பளை தெய்வத்தாச்சனே தேவை. ஓ வாய் நல்ல வாய். அதனால ஆம்பளை வச்சா பொழைச்சிட்டு போயிடுவோம். வாயினால தானே வண்ணம் கட்டி போயிடுது. நான் என்னைக்குமே அந்த இடத்துல நிப்பேன். வாயினால வண்ணம் கொள்ளுறதுனாக்க நீங்க தான் காரணமே. அது காரணமே நீங்க தான். அது ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெரியும். அந்த பெருமாளுக்கு தெரியும். நல்லவளா கெட்டவளா அவனே பார்க்கட்டும். பெருமாளுக்கு தெரியட்டும். ஆமா. நீ என்னத்துக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? நான் ஒரு வியாபாரி. இழந்த பழம், இழந்த பழம், இது செக்காச்ச வந்த பழம், இது நாட்டை இனிக்கும் பழம். செக்காச்ச வந்த பழம், இது ஜோராக இனிக்கும் பழம். ஒரு வாங்கு பழம், இது இலக்கின பிறந்த பழம். இங்க எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எனக்கு தர பழத்துல இம்மா பரிசு சைசியா. முத்து எழுவோ வாய்க்கு அடக்கமா, நீ கடிச்சு பார்க்க வாட்டமா. தின்னு பாருங்க, தின்னு பாருங்க, தின்னு விட்டு இச்சு 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 ஏறுங்க. நீ எதுக்கு வந்து சொல்லு. உங்கது இழந்த பழம். நான் ஒரு வியாபாரி தான். நமது புளியம்பழம். புளியம்பழம் புளியம்பழம் பெட்டிக்காருக்கு கொட்டை எடுத்த பழம். பவுனு முத்துகளுக்கு கொட்டை எடுத்த பழம். இது ஜோராக இனிக்கு பழம். கொட்டையே செத்து போச்சுடா. வாங்கி பார்க்க பழக்கமா? அட வாங்கிங்க. ஏமா அதுல எவ்வளவு ஒற்றுமைன்னு வருவேன். ஏப்பா அழகேசா, இந்த இளந்த பழத்துக்கும் இந்த புளியம்பழத்துக்கும் எவ்வளவு ஒற்றுமை வருவேன். ஆனா இந்த பழம் அழுகாம இருக்கணும்னா, அதுல புழுக்கள் வைக்காம இருக்கணும்னா, அதுல இனத்தை சேர்க்கணும், புளியை சேர்க்கணும். லூசு போயல உப்பை சேர்க்கணும், புளிய சேர்க்கணும். இந்த ரெண்டு கேஸுமே புளிய சேர்த்து பழக்கம். சிரிக்கிறாங்க பாரு. உப்பை சேர்க்க. ஏய் அழகேசே, இது விளைக்கமா? அப்புறம் எப்படி புளியம்பழத்தை சேர்க்கணுங்க? ஏய் அழகேசே, புளிய சேர்க்கணும்ல, உப்பை சேர்க்க. அடியே உங்க குடும்ப சட்டையை வீட்ல வச்சுக்கங்க. அப்ப நாங்க என்ன புருஷன் பொண்டாட்டியா? ஆமா. அட தூமே. அழகேசே, இன்னொன்னு மூணு ஒற்றுமை ஆகுது வருவேன். எப்படி வருவாரு? இளந்த பழம்,
புளியம்பழம், உப்பு. அந்த உப்பை சேர்க்கணும். அந்த உப்பையும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல ஏம்பழத்தை அதுல உன்னால சேர்க்கணும். அதனால பரவாயில்ல. நாம ஆடுநாள் ஆடுவேன், பாடுநாள் பாடுவேன், ஓடுநாள் ஓடுவேன், உட்காந்தா உட்காருவேன். படுத்தா இன்னைக்கு அதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கல. ஏயா சிரிக்கிற? அதுக்கு அட்வான்ஸ் வாங்கலன்னு தாயா இதுக்கெல்லாம் ஒரு சிரிப்பாயா? படுத்தே ஆகணும். படுக்க மாட்டேன்னா மாட்டேன். ஏன்? ஓ இஷ்டம் இல்ல. ஊர் கண்ணார் போய் ஏன் ஊரு. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு கோயில் கண்ணாப்பூர்ல இன்னைக்கு விடிய விடிய 5 மணி வரைக்கும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஆமா, நீங்க என் புலுசு. ஆமா, நீங்க 5 மணி வரைக்கும் நீங்க என் புலுசுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போனாலே 5 மணிக்கு மேல எனக்கு பொண்டாட்டி. அழகேசா, உனக்கு சோறு கிடைக்கணுமா வீட்டில் வேணாமா? வேணா, டைம் போட்டுக்கிறோம். 4 மணிக்கு எனக்கு பொண்டாட்டி, 5 மணிக்கு அவருக்கு பொண்டாட்டி. சரி, புடியா பட்டியா. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசா ரவிக்காரி, ரோசா பீ ரவிக்காரி, சத்யபிரியா எந்த போடு போட்டாலுமே நல்லொரு முத்துவேல் உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. தனனா தனனானி அந்த பயம் போட போட பொடி பையல புத்தி கட்டா மட பையல், போட போட பொடி பையலி புத்தி கட்டா மட பையலி, போட போட பொடி பையல புத்தி கட்டா மட பையல. இன்னக்கட சின்ன பையல நீ என்ன நம்ம பேசி உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய போது மண்டை, உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய படி படி படிச்சிருக்கு புத்தி கட்டா மடச்சிருக்கு, படி படி படிச்சிருக்கு புத்தி கட்டா மடச்சிருக்கு. என்ன நம்ம பேசிக்கிட்டு இங்க காட்டுற, நீ எதை ஆட்டிக்கிட்டு இங்க காட்டுற. என்ன என்ன ஓரஞ்சு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, கொத்தமல்லி கீரையோடவே, கொத்தமல்லி கீரையோடவே குத்தி சம்பா வென்று சொல்லு. நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேப்போ கோழு, நாங்க கிடைச்சதெல்லாம் நெல்லிச்சோறு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்போ கோழு, நாங்க கிடைச்சதெல்லாம் நெல்லிச்சோறு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அவன் உன்னை பார்த்த உடனே அங்கிட்டு ஓடுறாடா. கம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா உன்னை கண்டு கம்மா போறாதல்ல இன்னத்தா, கம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா என்னை கண்டி கம்மா பொறியடி இன்னத்தா, ரொம்ப நாள பார்க்கலையே இன்னத்தா, ரொம்ப நாள பார்க்கலையே இன்னத்தா, ரொம்ப நாள பார்க்கலையே இன்னத்தா, சொத்தலிச்சு போகணுமா கண்ணாத்தா, கம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா ஓஹோ ஆஹா இல்ல 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 இல்ல. என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு ஏத்த சோடி புள்ள, என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு ஏத்த ஜோடி புள்ளி, என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு ஏத்த சோடி புள்ள.
தனித்தனியாக 2 போடுதேன், அதோடு முடிச்சுக்கிடுவோம். புரியா? இன்ன வரைக்கும் எனக்கும் டான்ஸருக்கு போட்டி நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போது எனக்கும் பெட்டிக்காருக்கும். ஏன்னா ஏனாதி ராமலிங்கம் சொன்னாலுமே பெருங்கொண்ட நாடகத்தில் பெரிய மணி மகுடம் அவருடைய புத்தலவர் தான் அண்ணன் மாரிமுத்தன் அவர்கள். அதே மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அவரும் பாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ நீங்கள் வாத்தியார், நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடுறோம். 6 மணியை பின்பற்றின என்ன, நாங்கள் பாடுறத வாங்கி பாடுறத பெட்டிக்காரு. நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி பெட்டிக்காரு வாங்கி பாடுறணும். அழகேசா, நான் மாதிரி பாடலை காலையில் 10 ரூபா விடக்கூடாது அந்த ஆளுக்கு. தம்பி அப்போ போட்டிக்கு வந்துட்டீங்க. இப்போ எனக்கும் பெட்டிக்காருக்கும் ஒரு போட்டி. நான் பாடுற மாதிரியே பாடணும். நம்மளை வந்த கடை இது என்னடா சாதாரண விஷயம், இதை போய்கிட்டு பெரிய விஷயமா சொல்றட. யானை மலை வந்த கடை, வாயில் நொத்த கடை. நான் என்ன சொல்லியிருக்கேன், பூ போடணும்ல. ஏண்டா குசு போடுறக்கமாடா படிக்கணும். குசு போடல, நம்மளை வந்த கடை தலைவர் ஆட்டணுமா? என்னடா அது எப்படிலாம் ஆட்ட சொல்றீங்க? 2 பூ கூடுதல் உனக்கு. 2 பூ கூடுதா? எப்படி பாடுறேன்னு நல்லா பாத்துக்க. சரி இது வாத்தியார். யானை மலை வந்த கடை, யானை மலை வந்த கடை. உங்க வாத்தியார் யாரா? அவரை முதல் கூட்டிட்டு வாடா. அவர் போயிட்டாரு. நீதான் கொண்டிருப்பில்ல, எனக்கு தெரியும்ல. உன்னைய பார்த்தோடனே அவர் செத்துருப்பாரு. 2 வாத்தியாருமே போயிட்டாங்க. அதனால அடியான மலை வந்த கடை, யானை மலை வந்த கடை. இது ஐயாமே பொட்டிக்கடை, ஐயமகி என்ன பெட்டிக்காடு தம்மு குடிச்சு பாடுற. அந்த ஏன்டா இப்படி என்ன செய்றீங்க ஐயா? உன்னை கொலையா கொண்டு தாண்டா விடுவேன். பொட்டிக்கடை உள்ளத்தில இருக்குது வார் ஒத்தவட, இருக்குது வார் ஓட்டமடி. அது ஓட்டைய போட்டது யாரு? ஓட்டைய போட்டது யாரு? அது முத்து வேளாம் பேரு. இந்த தண்ணி எது கொண்டாந்துருக்க? அதை பூரா குடிச்சு காலி பண்றதுக்கு. அவருக்கு தமிழ் வாசிக்குமா?
ஆவேசத்தோட அமத்து நான் என்னதான் நடக்குதுன்னே தெரியாம போகுது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு உன்ன மாலையிட தேடி ஒரு நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் முத்து முத்து கண்ணாடி நான் சுத்தி வந்தே பின்னாடி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு உன்ன மாலையிட தேடி ஒரு நாள் எந்த நாள். இன்னும் ஆடணும்னா எவ்வளோ ஆடிக்கிட்டே இருக்கலாம். விடிய நாங்களே விடிய வச்சு விடுவோம். அதனால ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ குத்து சம்பா வந்து சொல்லு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்க கூடு ஆனா என்ன மச்சா கருத்த மச்சான் ஊருக்குள்ள நம்மளே ஏசுறாங்க அட ஒன்னும்
இந்த மாதிரி நானும் ஆடணுமா? ஆடுவேன் மாப்பிள்ள. நீங்கள் ஆடுறது தெரியுமா? நீங்கள் ஆடுவீங்க. நீங்கள் போச்சு மரத்தோட ஏறுவேன்னு சொன்னாங்க புத்தகமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ வச்சு போடுவேன். பார்த்துக்க எப்படி செய்ய நானும் செஞ்சிடவா? சரி நான் ஐயாவுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஐயா ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. மைக்கில் சொல்லுங்கய்யா. இல்லை ஆடவா என்னையா? இல்லை வேணாம்யா. நீங்கள் போஸ்ட் மரத்தில் ஏறுவிய, புங்க மரத்தில் ஏறுவிய, தண்ணி தெந்த மரத்தில் ஏறுவீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆமாம் ஏன்னா வீடியோ வச்சு போடுவேன் அப்புறம் நான். தெரியுமா அவனுங்கிட்ட? சரி கரல் தாரிச்சேன் பார்த்துக்க. ஐயா சொன்னதுனால மாப்பிள்ள பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள உங்களை டான்ஸாக நடித்துக்கொண்டிருக்கிற சத்யபிரியா அவர்களுக்கு கோயில் கண்ணாபுரை சேர்ந்த விஓ குமார் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மாப்பிள்ள நீங்கள் வந்து ஒரு 6 பப்புனுக்கு நீங்கள் வந்து வாத்தியார் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. அதில் யார் கேட்டீங்க? தங்கராசு சொல்கிறீங்களா? இருமா தங்கராசு, வீரமணி, இன்னும் 2 பேர் யாருன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாத்தியார், நீங்கள் ஆடுவீன்று தெரியும். ஆமாம் அதனால நீ ஆடிடுறது நல்லது. ஆடவா? எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய விவோ அவர்களுக்கு எங்கள் சர்வாவையும் எங்கள் குடும்பத்தின் சாரும் வணக்கம் வணக்கம் வணக்கம். குமாரன் எனக்கு உள்ளே காய்ச்சி கொடுத்துட்டாரு 200 ரூபா. இங்கே கொடுக்குறத விட உள்ளே எனக்கு அண்ணன் கொடுத்துட்டாரு. அண்ணன் குமாரன் நன்றி. அதனால் முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வருஷம் ஏன்னா எப்போயுமே ரெண்டு நாளைக்கு எங்களை போடுவீங்க. இந்த வருஷம் ஒரு நாள் போட்டதுனால நாங்கள் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாடகம் வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்குருவோம். ஆமாம் அதனால் வள்ளிரமணத்தில் பார்த்துக்குருவோம். காதல் காதல் வெண்ணிலாவில் காதல் வெண்ணிலா கைகள் சேருமா அது சொல்லு பூங்காத்தே. இமையாக நான் இருப்பேன், உனக்காக காத்து ரசிப்பேன். பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா கையில் சேருமா பூங்காத்தே, பதில் சொல்லு பூங்காத்தே. பூவுக்கு பதிலா நான் இருந்தா பூமிக்கு பதிலா நான் இருப்பேன். உனக்கு பதில் உனக்கு பதில் உருகிறேன். பூவன போல நீ இருந்தால் பூவுக்கு பதில் பதில் சொல்லு பூங்காற்றே. பதில் சொல்லு பூங்காற்றே. காதல் வெள்ளிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. பதில் சொல்லு பூங்காற்றே. பதில் சொல்லு பூங்காற்றே. காதல் வெள்ளிலா டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்க சத்யபிரியா அவர்களுக்கு வேப்பத்தங்குடியைச் சேர்ந்த கேசவன் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பில் பூர்த்தி கௌரவப்படுத்திய அருமை மாமா அவர்களுக்கு எங்கள் சர்வம் எங்கள் நாடக சர்வம் வணக்கம் வணக்கம் வணக்கம். தூதுவளையில் அரைச்சு தூதுவளையில் அரைச்சு அந்த மாதிரி நானும் ஆடி இருந்தா இப்போ எனக்கு கொண்டையில நான் நினைச்சு
மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா புதுவலையில அரைச்சி தொண்டையில நான் நினைச்சு நானும் கூட பேச போற மணிக்கணக்கா தூண்டாம நீ விளக்க கூண்ட விட்டு வெளியே வந்து முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த எந்திர சந்திரனும் மாமை வந்த எந்திர திணிக்கணும் அந்த ரம்மையும் நூறு செய்ய மாமனுக்கு துண்டு கட்டிடணும் தாகி மாமனை தடவி கட்டிக்கணும் தூதுவலையில அரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா மாமா உனக்காகத்தா நான் கூட மனசுக்குள்ள சேவலத்திக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான் அடையிச்சின நினைப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ கட்டுப்பாடு என்ன கட்டிக்க முன்ன ஒத்துக்கொள்ளலாமோ நான் எத்தனை நாள் இப்படி நான் இருக்கிறது பொட்டு வச்சு பூ முடிச்சு நான் இருக்கிறதோ தொண்டையில நான் நினைச்சு நானும் கூட பேச போற மணிக்கணக்கா ஊர் தூங்க வேலையில நான் தூங்க போவதில்லை ஒரு நாளதான் மாமா ஒரு நாளதான் யார் பேச கேட்டாலும் ஒன்றாதல் கேட்பதல்ல ஓ பேருதான் மாமா ஓ பேருதான் அடையிச்சின நினைப்பு என் மேல இருந்து எட்டு போகலாமோ கட்டுப்பாடு என்ன கட்சிக்கு முன்ன ஒத்து போகலாமோ நீ முத்தமிட்டா ஓசை என்ன வந்தாகும் நான் சட்டமிட்டா ஓனாலமை என்னாகும் புதுவலையில அரைச்சு தொண்டையில நான் நினைச்சி கூட பேச போற மணிக்கணக்கா தூண்டாம நீ விளக்க கூண்டை விட்டு வெளியே வந்து உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா பபுனாக நடித்துக் கொண்டிருக்கிற முத்துவேல் அவர்களுக்கு கோவில் கண்ணாபுரம் சேர்ந்த விஓ குமாரவடிவேல் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நமது கோவில் கண்ணாபுரம் சேர்ந்த அன்பண்ணா குமார் அவர்களுக்கு எங்கள் சார்பில் கலைக்குழு சார்பில் நன்றி நடிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பட்டத்தை பெற்ற எமக்கு அழைப்பு வந்தது அவர ரோகம் புறப்பட்டேன் அமரேசன். அந்த வகையில் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் 1000 கிங்கையர்கள் அஷ்டதிக்கு பாடல்கள் அனைவரும் வீட்டிற்கும் மற்றவர்கள் அவரே சந்தேகம் என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? வாய்மைக்கும் பார்த்திபர்க்குள் தீமைக்கும் வேக செலவுக்கும் விடம்படால் வாய்மைக்கும் நண்பலனுக்கும் மன தூய்மைக்கும் காயா சொல்ல எந்த பாருக்குள்ளே நீதி நெறி தவறாதவனும் தந்தாரமின்றி பிறந்த ஆரம்பிச்சு ஒரு பொய்களும் சொல்லாதவனும் உலகத்தில் அமரேந்திரன் கேட்க
தூய்மைக்கு மிக்கான் அயோத்தியாபுரி மன்னன் திருச்செங்கு வளர்ப்பு மகன் எனது பரமசீடன் அரிச்சந்திரனோடு அரிச்சந்திரன் இருக்கின்றானா? யாரவன்? இல்லை, பலகன் பராதார விருப்பன் நிறையும் பெரிதும் உள்ள பிள்ளன் கல்வன் கயவன் காமுகன் என்று நான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதமாச்சு. அரிச்சந்திரனானே கட்டிக்கொண்டு புறப்பட்டு அயோத்தி கண்டேன். அரிச்சந்திரனை வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி, இச்சிறுவன நாடி நாங்கள் வந்த காரணம். ஹலோ, ஹலோ 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 அப்புறம் தொண்டை அப்புறம் காலி அப்புறம் போடுக்கலாம். அரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்றையாக வந்து வளர்க்க மறுக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது. உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று சுவாமி. அப்படியானால் தங்களுக்கு எவ்வளவு தெரிய வேண்டும் என்று கேட்டான். கூறினேன், மற்ற பாலையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் விளையாட்டி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சொல்ல உயரம் போய் விழுந்தமா அவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கணத்தில் தங்குதல் என்று எடுத்து வந்து விடுத்தார். யாரும் கொடுக்க முடியாத திரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர கொடி உயரும், கொடி உயர கோன் உயரும் சொல்வதைப் போல் அவன் குடிகளான் என்று எண்ணி குடியளித்த பயிர்களை விலங்குகளை ஏவி அழித்து அவை அனைத்தையும் வேட்டையாடி கொண்டு விட்டார். நீதிமானிலும் பழக்கர ஜாலி என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மானிடர்கள் இவர்களில் காமவளையில் சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி திருச்சித்தேன் 2 மாதங்களை. விடுத்தேன் அவன் பக்கம். அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அழித்து துரத்தி அவமானப்படுத்தினான். சிங்கம் போல் கர்ச்சித்தான், நாகம் போல் சீறி எழுந்தேன். அவன் மணிமா மௌனத்தை பாதங்களை பட்டி பிடித்தார். சுவாமி, என்ன குற்றம் செய்தீர்கள்? எதற்காக இப்படி செய்தீர்கள்? ஏண்டா அரிச்சந்திரா, நீ செய்த குற்றம் 1 2 சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனது சினம் தணிய வேண்டும் என்றால் எனது புத்திர்களை உனது மனைவி சந்திரமதி போல் பாவிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். பிற மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும் அளிக்கக்கூடியவன். ஏண்டா அரிச்சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவன். ஒத்தமன், நீ கூறியபடி ஆளுகின்ற மண்ணை கொண்டு கொடுத்தான். தவறு பார்த்து பெற்றுக்கொண்டேன். அரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்துவிட்டு சென்ற எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். அரிச்சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அது முடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? எங்கே?
திண்டாடினான், திணறினான், கேட்டான் கடு கொடுத்தேன். ராஜகட 48 நாள் தவணை பெண்டு பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு காசி மாநகர வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை, விளையோ விளை என்று விளைகுறிச்சோ உழைத்தேன் அக்கினி தேவனை. காலகண்டனாக உருவத்தை மாற்றினேன். அந்த அரிச்சந்திரமன சந்திரமதியும் மைந்தன் தேவதாசன் விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். பிறகு கூலிக்காக தன்னையே விலகுறி சென்ற அரிச்சந்திரனை ஊற்றேன் தன் திசை. அழைத்தேன் எமதர்மனை பாகமாக உருவத்தை மாற்றி அந்த அரிச்சந்திரனை விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அன்று 56 தேசத்தை அரசான சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகண்டத்தில் விஷயப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, தேவதாசா, அந்த குழந்தையோட வனத்திற்கு சமத்துகள் சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? நீ காட்டிற்கு சென்றவன் சென்றவன் தான். மறுபடியும் நாட்டில் உன்னுடைய பாதம் படக்கூடாது. பார்க்கின்றேன் நாகப்பா, நாகராஜா, இப்பொழுது என்ன பண்ணி நாங்கள் சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கும் தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. காட்சியளித்தது போதும், தேவதாசன் உயிரை கொய்துவா. பட்டு விஸ்வாமித்திரனுக்கு கேளு 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 கேளு.